ஃப்யூச்சர் ஃபார்மிங் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பெட்டு போட்டதில் மஞ்சள் ஈல்டு எப்படி வந்திருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் பெட்டு போட்டு சொட்டு நீர் ஓஸ் மூலமாக இந்த வருஷம் மஞ்சள் போட்டோம். அதோட 8 மாதம் ஆகுது. இன்னும் 2 மாதம் இதுக்கு டைம் இருக்குது. ஸோ நம்ம இந்த சமயத்தில் மஞ்சள் எப்படி ஊறுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு இது பிடுங்கி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எந்தளவுக்கு வேர் வளர்ச்சியும் கிழங்கும் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் பொட்டாஸ் கரைச்சி விட்ருந்தேன். இது வரைக்கும் நம்ம கொடுத்த உரத்துக்கு எல்லாமே தகுந்த மாதிரி மஞ்சள் ஈல்டு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் கிழங்கு ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. இன்னும் 2 மந்த் டைம் இருக்குது இதுக்கும். இது நம்ம பெட்டு போட்டதுனால மண் நல்லா பளபளன்னு இருக்குது. கொஞ்சம் நோய் தாக்கம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வருதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆரம்பத்தில் இதுக்கு யாரா கம்பெனியோட 18-5-19 அப்படிங்கிற உரம் சொன்னாங்க. அதை ஆரம்பத்தில் கொடுத்தேன். அதுக்கப்புறமா 52-34, 13-40-13, ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ட்ரிப்பில் இருக்கிற உரம் அப்பப்போ விட்டுட்டே தான் இருந்தோம். லாஸ்ட்டாக 00-50, அப்புறம் பொட்டாசியம் 7, அது மாதிரி பல உரங்கள் கொடுத்துட்டே தான் இருந்தோம். ஸோ மஞ்சள் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இதுதான் தாய் மஞ்சள். இதுதான் அந்த ஒரு மஞ்சள்லேருந்து வந்த செடி தான். அதில் 2 பக்கக்கிளைகள் வந்திருக்கு. மஞ்சள் நல்லா ஊக்கமாக நல்லா வெயிட்டாக இருக்குது. லென்த்துமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 2 மந்த் இருக்கிறதுனால இன்னும் மஞ்சள் இந்த தளவில் பச்சையாக இருக்கிறதுனால இன்னுமே ஒரு 1 இன்ச் பக்கமாக வளரணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த வருஷம் பெட்டு போட்டதில் ஈல்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கலாம் தான் இந்த வீடியோ வச்சுருக்கேன். ஸோ நம்ம இது மாதிரி புது முறையில் ஒவ்வொரு விவசாயமும் நம்ம பண்ணிட்டு வந்து நம்ம சேனலில் போகிறோம்னு சொல்லிக்கிறோம். ஃப்யூச்சர் ஃபார்மிங் அது ரியாலிட்டி அப்படின்ட்டு நம்ம சேனல் நேம் வச்சுருக்கோம். ரியாலிட்டி எதுக்காகனா நிறைய பேர் விவசாயம் பற்றி நிறைய வீடியோ போடுறாங்க. ஆனால் அதோட உண்மை முகத்தை போட மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் மருந்து கடை வச்சுருக்குறவங்க, அப்புறம் வேறு ஒரு தோட்டத்தில் போய் வீடியோ எடுத்து போடுறவங்க, அது மாதிரி போடுறாங்க. அவங்க உண்மைக்கு முறைனா நிறைய வீடியோக்கள் அதிகமான ஈல்டு, அதிகமான வருமானம் வருது, கம்மியான செலவு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. 1 ஏக்கரா நம்ம ஒரு பயிர் இடனாவே இந்த காலத்தில் மினிமம் 50,000லேருந்து பயிர் பொறுத்து தக்காளி அது மாதிரிலாம் இருந்தால் 1 லட்ச ரூபா வரைக்குமே செலவாகுது. அது மாதிரி நான் 2 ஏக்கரா மஞ்சள் போட்டதில் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா இப்போ நெருங்கிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னா நான் மஞ்சள் எல்லாமே விதை மஞ்சள் எல்லாமே விலைக்கு வாங்கி தான் போட்டேன். ஸோ ஒரு 1500 கிலோ போட்டேன். எல்லாம் உடச்சி தான் போட்டோம். எப்பயுமே இந்த வருஷம் மஞ்சள் டிமாண்டாக இருந்ததுனால 40 ரூபா 50 ரூபா அந்தளவுக்கு கிலோ இருந்ததுனால மஞ்சளே ஒரு 60,000 ரூபாய்க்கு பக்கமாக நான் விலை மஞ்சள் வாங்கினேன். அப்புறமா இதுக்கு பெட்டு ஓட்டுறதுக்கு பவர் வீடர் வச்சு தான் பெட்டு ஓட்டினேன். அதுக்கு ஒரு 7,000 ரூபா இருந்துச்சு. அது ஆனால் பரவாயில்ல, 2 ஏக்கராவுக்கு ஒரே நிலையில் ஓட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே பெண் நாட்கள் வச்சு களைப்பொத்து வச்சு மேலே கொத்தி போட்டுச்சு. அதுக்கு பெண் நாட்களுக்கான எவ்வளோ காஸ்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் களை பிடுங்கிறது, அது கொத்துறது, மருந்து அடிக்கிறது, உரம், அடி உரம், மேல் உரம், மருந்து, மழை காலத்தில் பராமரிப்பு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அது 8 மாதமே மஞ்சளுக்கு தொடர்ந்து செலவு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது வருஷ பயிர் அப்படின்னாலுமே இது தொடர்ந்து இதுக்கு செலவு பண்ணிகிட்டே இருந்தால் தான் கடைசியில் நம்ம கரெக்டாக கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த செலவு பண்ண காசு அதுக்கு மேலே எவ்வளோ லாபம் வந்தால் எடுக்க முடியும். இடையில் ஏதாவது ஒரு நோய் தாக்கம் வந்து கிழங்கு சக்தியோ வந்துட்டால் நம்ம போட்ட மொத்த செலவுமே லாஸ் ஆகிரும். இது மஞ்சள் விவசாயிகளுக்கு தெரியும். ஸோ நம்ம தோட்டத்தில் இந்த வருஷம் பார்க்கலாம் எப்படி விலை போகுது என்ன அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு மேலே A to Z அனைத்து வீடியோவுமே உண்மை முகம் ரியாலிட்டியாக எவ்வளோ ப்ராஃபிட் வருது, என்ன விலை போகுது, எவ்வளோ ஈல்டு வருது அப்படிங்கிறது அடுத்தடுத்து நம்ம சேனலில் பதிவிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.